அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. தமிழகத்தின் முக்கியமாக சென்னையுடைய முன்னாள் மேயரான திரு சையது துரைசாமி அவர்களுடைய மகனான வெற்றி துரைசாமி அவர்கள். இவர் அஇஅதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரும் கூட. இவரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் மக்களே. இவருடைய மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் இங்கே ஹிமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய ரிஹாங் பியோ அப்படிங்கிற இடத்திற்கு லொக்கேஷன் பார்க்க போய் இதுவரை காணாமல் போய் 6 days ஆகிப்போச்சு. இப்போது இந்த வழக்கில் சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. என்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ரேயர்ஸும் வைக்க ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் இதுவரை அவர் கிடைக்காமல் இருக்கிறார். குடிசைன்னு கிடைக்க வேண்டும் என்ற ப்ரேயரை வச்சுக்க ஆசைப்படுறோம் மக்களே. என்ன தகவல் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துறோம் இந்த பதிவில் மக்களே. திரு வெற்றி துரைசாமி அவர்கள் 44 வயதாகக்கூடிய இந்த நபர். இவர் தந்தையுடைய ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதற்கு பிறகு ஒரு சினிமா டைரக்ட் பண்ணுறாரு. அந்த சினிமா 43 அவார்ட்ஸ் வாங்குது. அதன் பிறகு அடுத்த ஒரு த்ரில்லர் படத்துக்காக அவர் லொக்கேஷன் பார்க்க தான் இமாச்சல பிரதேஷ் போயிருந்திருக்காரு மக்களே. இவர் போனப்போ என்னைக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா 4/2/2024 சண்டே அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கார் இவர். ஸோ இவரும் இவருடைய நண்பரான துரைசாமி அப்படிங்கிற 2 பேரும் அவர் பல்லடத்துக்காரரு 2 பேர் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போனதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள்லாம் வெளியாச்சு. கோபிநாத் அப்படிங்கிற நபர். ஸோ கோபிநாத் அப்படிங்கிற நபரும் இவரும் சாப்பிட போயிருக்காங்க. அந்த சிசிடிவிலாம் வெளியாயிருந்துச்சு மக்களே. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ் வண்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த டிராவல்ஸ் வண்டியை ஓட்டுன அந்த ஒரு டிரைவரின் பெயர் தான் டான்ஜின் அப்படிங்கிறவர். இப்போ எப்படி இது ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கு, வெளியாகிருக்க மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பிரதேசம் எப்படி இருக்குன்ற சொல்கிறாங்க. ஒரு மலை இந்த மலையை சுற்றி இப்படி ரவுண்டாக பாதை போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் தி ஹேர்பின் பென்ஸ். ஒரு 200 அடிக்கு கீழே அப்படியே இந்த சட்லஜ் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இனோவா காரில் மேலே ஏறி போயிட்டு இருந்த சமயத்தில் உங்களுக்கு புகைமூட்டமாக ஒரு மேகமூட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு மிஸ்ட் அண்ட் ஃபாக் வாஸ் மோர்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களே, மதியம் கரெக்டாக 1:40 அரௌண்ட் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டன்ஜின் அப்படிங்கிற நபர் வண்டி ஓட்டு போயிருந்த சமயத்தில் ஹீ ஹேட் அ மேசிவ் ஹார்ட் அட்டாக். திடீர்னு செஸ்ட் பெயின் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. செஸ்ட் பெயின் ஏற்பட்டு அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் டக்குன்னு அன்கான்ஷியஸாக அந்த ஸ்டேரிங் மேலே படுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே, ஒரு தகவல். ஸோ வேறு வழி இல்லாமல் கார் தறிகட்டி ஓடிட்டு அந்த பள்ளத்துக்கு கீழே கார் விழுந்துருச்சு. விழுந்தவுடனே கார் ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பள்ளத்தில் அந்த ரோல் ஆக ஆரம்பித்தப்போ அந்த காருடைய கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிருக்கு, கண்ணாடிலாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து திரு கோபிநாத் அவர்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கார். அவர் நேராக போயிட்டு ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல் மேலே அவரோட தலையும் ஃபஸ்ட்டு உருண்டு போய் தலை அடிபட்டு கை கால் அடிபட்டு ஹி ஹேட் அ மல்டிபிள் ஃப்ராக்சர். ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த ஹெட் இன்ஜுரி ப்ளஸ் மல்டிபிள் ஃப்ராக்சரின் காரணமாக அவர் அந்த ரிவர் கீழே போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரிவருக்கு 200 அடி பள்ளம். இந்த ரிவர் கீழே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாறைக்கிட்ட அவரோட உடல் இருந்திருக்கு மக்களே. உயிரோடு தான் இருந்திருக்காரு, இறக்கலை. அவர் அன்கான்ஷியஸாக இருந்திருக்கார். அது ஒரு தகவல். அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த டன்ஜின் அப்படிங்கிறவருக்கு அன்கான்ஷியஸாக ஆகி ஐ திங்க் ஹி டைட் ஆன் த ஸ்பாட்டுன்னு தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படியே அவர் ஸ்டேரிங் மேலே படுத்துருந்துருக்காரு. அதனால் அவர் எந்திரிக்கவும் முடியல, அவர் எஸ்கேப்பும் ட்ரை பண்ண முடியல. அவர் காருக்குள்ளேயே இருந்திருக்கார். ஸோ கார் ஃபுல்லாக உருண்டு கீழே போயிட்டு தண்ணிக்குள்ளே ரிவரில் போய் அடித்து ரிவரில் அப்படியே அது மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. கார் சுக்குனூறு அப்பளம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் NDRFலாம் அதை தூக்கி பார்க்குறாங்க. ரெஸ்கியூ ஃபோர்ஸ்லாம் தூக்கி பார்த்தப்போ அந்த காருக்குள்ளே கீழே அவர் கடந்திருக்கார். டன்ஜின் அப்படிங்கிற எடுத்து பார்த்தா இறந்திருக்கார். அதற்கு பிறகு ஃபுல்லாக அந்த பாதை, அதாவது அந்த பாதையில் பார்க்குறப்ப கோபிநாத் அவர்களும் அடிபட்டிருக்காருன்னு தெரியுது. அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் கொண்டு போயிருக்காங்க. இமீடியட்டாக அவர் அன்கான்ஷியஸ் இருந்திருக்காரு. ஒரு 3rd டே பார்த்தீங்கன்னா இந்த பாறை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்கியூ டீம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ரிவர்லேருந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளே செக் பண்ண போகிறாங்க. டெப்த்துக்கு லாங்க்கு ரேடியஸில் ஃபுல்லாக ரெஸ்கியூ டீம் போய் செக் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி 5:30 மணிக்கு மேலே இருட்ட ஆரம்பித்ததும் இங்கே லைட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றதுனால
ப்ளஸ் கிளைமேட்டும் வெதரும் ரொம்ப சில்லு ஆகிறதுனால 6 மணி 6:30 மணிக்கு மேலே உங்களால் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ண முடியல. தே ஹேவ் டு ஸ்டாப் இட். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3rd டேவே அந்த பாறை இடுக்கில் ஒரு ஐஃபோன் கிடச்சிருக்கு. தண்ணிக்குள்ளே போகலை மக்களே. நாமும் இதை விசாரித்து பார்த்தோம். ஏன்னா தண்ணிக்குள்ளே போயிருந்தால் எப்படிங்க ஐஃபோன் அவ்வளோ அழகாக இருக்கும்னு நம்ம கேட்டோம். தண்ணிக்குள்ளே போகவே இல்லை. அந்த ஃபுல்லாக அந்த 200 அடியில் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ அந்த ஏதோ ஒரு பாறை இடுக்கிலேயே அந்த ஐஃபோன் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஐஃபோன் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொரு பாறைக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதனின் மூளை அங்கே வந்து ஒட்டி இருந்திருக்கு. இப்போது ரெஸ்கியூ பண்ணப்பட்ட 2 பேரும், ஒருத்தர் டஞ்சின், அவருக்கு வந்து ஹெட் இன்ஜுரி கிடையாது. இன்னொரு கோபிநாத் அவர்கள் ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கு. பட் ஸ்கல்லாம் ஓப்பன் ஆகி அந்தளவுக்கு மூளை வெளியே வந்து அவர் இறந்து போயிருப்பார். பட் ஹீ இஸ் அலைவ், அன்கான்ஷியஸாக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய மூளையாக இருக்குமான்ற சந்தேகம் இல்லை, இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ 3rd பர்சன் திரு வெற்றி துரைசாமி அவர்கள்லாம் வந்து அவருடைய மூளையாக இருக்குமோன்னுலாம் சந்தேகம். பட் தே டிட்ன்ட் கன்ஃபார்ம் இட். ஏனென்றால் அந்த மூளையை எடுத்துக்கிறாங்க, லேபரட்டரி கொண்டு போகிறாங்க. they are presenting it to the DNA analysis. இப்போ டிஎன்ஏ பண்ணோன்னா இங்கேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்கே ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். ஸோ 3rd டே இங்கே திரு சையத் துரைசாமி அவர்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாருமே கிளம்பி, இத்தனைக்கும் மக்களே திரு துரைசாமி அவர்களுக்கு வந்து ஒரே பையன் இவர், வேறு யாரும் இல்லை அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட்டும் எடுக்கப்பட்டு அவர்கள் வந்து டிஎன்ஏக்கு வந்து அங்கே எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனாலிசிஸ் வர்றதுக்கு குறைந்தபட்சம் 15 days கண்டிப்பாக ஆகிவிடும், நோ டவுட். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நடந்த எல்லா சம்பவத்தையும் டீட்டெயிலாக விவரிக்கிறாங்க. காவல்துறையும் ஆர்மி நேவி எல்லாம் வந்து விவரிக்கிறாங்க சைதுரைசாமி அவர்கிட்ட. மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கு என்ன அறிவிக்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து எங்கேயாச்சும் அவங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ, அதாவது இவருடைய ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ பிரிண்ட் போடுறாங்க. பிரிண்ட் போட்டு 1 கோடி ரூபாய் சன்மானன்றதை எழுதிட்டு அதை போய் மொத்தமாக ஒட்டி வைக்கிறாங்க காவல்துறை. ஸோ கீழே கூடிய மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே இவருடைய முகத்தோடு இவருக்கு வந்து இவர் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படணும் ஒட்டி வச்சாரு தெரிய வருது. அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க மக்கள் இவரை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று தண்ணியில் அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்ததா இல்லை எப்படி இது கிடச்சிது அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக சொல்லலை. ஆனால் வெற்றி துரைசாமி அவர்களுடைய பேகு, அவருடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, லக்கேஜ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஐஃபோன் கிடச்சி நான் சொன்னேன் மக்களே, அந்த ஐஃபோன் யாருடையது அப்படிங்கிறது அவங்க அப்பாட்ட வந்து கேட்டப்போ இது பையனு தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தெளிவாக தெரிஞ்சு போச்சு, அந்த ஐஃபோன் திரு வெற்றி அவர்களுடைய இதுன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த லக்கேஜ் மொத்தம் அவரும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக நாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க சமயத்து முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் த அப்டேட் படி பார்த்தால் இன்னும் அவங்க தேடுதல் பண்ணிகிட்ருக்காங்க, தேடுறாங்க, கிடைக்கல. 6:30 மணிக்கு மேலே they could not continue the rescue operation, so they had to stop because of the weather conditions. அவங்க லக்கேஜ் கிடச்சிருக்கு, செல்ஃபோன் கிடச்சிருக்கு, அது யார் மூளைன்றது தெரியாமல் டிஎன்ஏ கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன வேண்டிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூளை அப்படிங்கிற திரு வெற்றியதாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் மக்களே. ஏன்னால் ஒரே மகன், நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டே பேசியிருப்போம், இருக்கிறதே மிகப்பெரிய வலி அப்படிங்கிறது ஒரு புத்திர சோகம் தான் மிகப்பெரிய வலின்னு சொல்லுவோம். அது இத்தனை வயசுக்கு மேலே ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது அன்கண்ட்ரோலபிள். ஏன்னால் 45 வயது ஆகிடுச்சு திரு வெற்றி அவர்களுக்கு. அப்போது அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு 55 to 60 இருக்கும் அநேகமாக, நான் செக் பண்ணல. ஸோ 60 வயசுக்கு மேலே தனக்கு அந்த மகன் இல்லைன்றத விஷயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். பட் வி நாட் திங்க் எனி நெகட்டிவ் திங்ஸ் மக்கள், லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். கிடைப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்பலாம். ஸோ இதுதான் இது வரைக்கும் இந்த கேஸ் அப்டேட் மக்களே. இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட் போட்டிருந்தால் ஒருவேளை அவர்கள் இந்தளவுக்கு பாதிப்பு உள்ளாக்காமல் இருந்திருப்பாங்களோன்ற ஒரு இது தோணுது. இன்னொரு விஷயம், இந்த நியூ இனோவாவில் வந்து ஏர்பேக் இல்லையா, இல்லை ஏர்பேக் இல்லாமல் தான் இந்த இனோவாவாக இருந்திருக்கு, இந்த இனோவா வந்து இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னால் இது நாம் தப்பாக சொல்ல எந்த கம்பெனியுமே, பட் இஃப் இட் இஸ் பீன் அண்ட் BMW ஆர் ஆடி ஆர் பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோல் ஆகிற சமயத்தை டக்குன்னு ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லோரும் ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. ஸோ என்ன தான் அது உருண்டு போனாலும் ஒரு குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸோடு வந்து தே மைட் ஹவ் காட் எஸ்கேப்ன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ BMW வந்து டோர் லாக் பண்ணிட்டீங்க, டோர் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ உருண்டாலும் அந்த டோரில் வந்து வெளியால் அடிப்படுமே தவிர, கிளாஸஸ் உடையுமே தவிர, இந்த கிளாஸ் பீஸ் கூட உள்ளே வந்து விடாது. அதுமாதிரி டோர் லாக் வந்து வெளியே ரிமூவ் ஆகாது. அண்ட் டக்குன்னு ஏர்பேக் திறந்துடும் அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த செக்கில் பார்த்துருக்கோம்.
காருடைய ஆக்சிடென்ட் செக்கில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஏர்பேக்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. சப்போஸ் ஏர்பேக் இருந்திருந்தால் கூட மேபி யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருந்திருக்குமோ, எக்ஸப்ட் டஞ்சன். டஞ்சன் வந்து ஹீ ஹேஸ் அ மேசிவ் அட்டாக் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருந்திருக்குமோன்ற ஒரு இது தோணுது. பட் ஸ்டில் வி ஃபீல் தட் ஹி ஷுட் பி அலைவ் சம்மேர் மக்களே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.